300 400 500 1000 மொத்தம் 1500 ஒண்ணும் இல்ல நம்ம கிட்ட. அண்ணே என்னப்பா தம்பி? சம்பள காசுல ஒரு 100 ரூபா அட்வான்ஸா கொடுத்தீங்கன்னா. என்கிட்ட சுத்தமா இல்ல தம்பி. அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் அழுக்கா இருக்குன்னு இல்ல, இது பூரா என் காசு கிடையாது. இத்தாப்புல கடன் வாங்கினாரு, என்கிட்ட கொடுத்தாரு பாரு. கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுக்கணும் நான் காசா. போ சட்டையை ஒழுங்கா மடிச்சு. அவருக்கு நீங்க கடன் கொடுத்தீங்க 100 ரூபா அட்வான்ஸ். 100 இந்த காசு உனக்கு என்ன உறுத்துது? 100 ரூபா தானே கேட்டேன். இனி உறுத்தாது தம்பி, போய் பாருங்க. என்னண்ணே ஒரு 100 ரூபா அவருக்கு 1500 தரீங்க, எனக்கு ஒரு 100 ரூபா தர மாட்டீங்க. இத்தடல ரோஸ் மில்க் வாங்கினா ஐந்தரேன் குடிச்சு சாப்பிட்டு சாமரு. பீஸ்னே ஏய் சுத்தமா இல்லடான்னு இருக்கேன், அழுக்கா இருக்கு, இதா இருக்கு. போடா பாரா, எம்டி பாக்கெட் வாங்க வரா பாரா. ஆக மொத்தத்துல 100 ரூபா தர மாட்டீங்க. தர மாட்டேன்டா. உச்சமே இல்ல. இல்ல சொல்லுங்க ப்ரோ. நான் அது 2 போட்டிருக்கேன் ப்ரோ ஆர்டரு. நாளைக்கு வந்துடும். நீங்க அனுப்பிட்டீங்க, அமௌண்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ ஆன்லைனில் அதை போட்டு விட்டுறேன் ப்ரோ. நான் வேறு எதாவது டிஷர்ட் எதாவது வேணுமா ப்ரோ உங்களுக்கு? நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. சரி நீ வாடா. நைட்டு தூங்குறியா தூங்க மாட்டியாடா? வெட்டா போக அந்த கொசு வேற மாதிரி ஒரு கொசு தண்டி இருக்கு தண்டி. அதான் பார்த்தேன் மேல கறி கிடைக்கிறாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. அது குளிச்சுட்டு படுக்கணும். குளிச்சுட்டு தான் படுப்பேன். பவுடர் நைஸ் போட்டு அப்படியே டப்பா குட்டுறாங்க மேல. கொசு நோமா கொடுக்கா? வீட்ல அடிச்சு விட்டானே. வீட்ல என்னடா கொசு கடிக்கின்ற அடிச்சு விட்டாய்? வேர்க்கு பட்டா அப்பா இப்படி இப்படி அடிச்சு அது கொட்டுறது. அடிக்கிறதுனா இது அடிக்குது. ப்ரொனன்சியேஷன் வேணும் சொல்லு. கட்டு ப்ரொனன்சியேஷனா? ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன் ரைட்டா? தக்காளி படிக்க வைக்காம உன்னை விட்டுருக்காங்க பாரு, அப்ப சொல்லணும்டா. சரி நான் விசேஷம் ஒரு சட்டை எடுக்காம இருந்தேன். சரி ஏதோ சொல்ல வந்த சொல்லு. நானே அந்த கொசு கடிச்சு போச்சு. ஒரு மேல ஒரு 100 கொசு கடிச்சிருக்கும். இது அடுத்து பாருமே எலும்புமே இருக்க உன்னைய பூரா கொசு கடிக்குது. ஆனா ஒரு கொசு கூட நான் அடிக்கவே இல்லனே. ஏன் ஆல் அவுட் போட்டுருந்தியா? இல்ல இல்ல ஒரு கொசு கூட நான் அடிக்கல. ஏன்னா கொசு ஊத்தி போட்டுருந்தியா? ஏன்னா கொசு ஏறத்தமே நம்ம ரத்தத்தை நம்மளே தப்பாயிருமே. இந்த கொசு இந்த கதையெல்லாம் கேட்ட தாண்டி இந்த ஜோக் வரக்கூடாது. இப்படி போயிடுறா. அப்படி அது கேட்ட தாண்டி வந்து எவன்கிட்டே போக கூடாது. வீடியோஸ்ல பாக்குறேன், எவன் பாக்காதீங்க, அன்பாலோ பண்ணி விடுங்க அவனை. அது கதவு, அது கதவு, கேட் கிடையாது கதவு. சரிடா, இப்ப நீ சொன்ன பார்த்தா புனோசேஷன், அதே மாதிரி நாங்க புனோசேஷன் சொல்றோம். போடா அப்படி. சுபாஷ் பையன் வேலைக்கு வரேன்னா என்ன ஆளாய காணா, மணி வேற 12 ஆகி போச்சு. என்ன பையன் வேற பெர்மிஷனா லீவானான்னு தெரியல. ஹலோ ஏய் ஹலோ என்னடா நம்மகிட்ட நடிப்ப போடுறானோ டவர்லன்னு. சரி நம்ம தான் நீங்க எல்லாத்தையும் வேலை பார்க்கணும் போல. என்ன எத்தனை மிஸ்டேக் வருது இல்ல, ஊரை விட்டு ஓடியா போறேன். எத்தனை மிஸ்டேக் ஏன்டா பொறுமையா அடிக்கணும். பொறுமை 2 மிஸ்டேக் 3 மிஸ்டேக் அடி எடுக்கலாம். ஏதோ பிஸியா இருக்கும்னு அர்த்தம். 12 மிஸ்டேக் வாட்ல விட்டா 12 நிமிஷம் 12 மிஸ்டேக் அப்படிங்களா? இதுவா மணி என்ன ஆச்சு தெரியுமா? எதனால நான் லேட் தெரியுமா? என்ன லேட்? உங்க வீட்ல சண்டை. காலையில வீட்ல சண்டை நடக்கண்டா செய்யும். உங்க அம்மா அப்படியே குக்கர் விட்டு உருளே எறி. அப்புறம் இந்த போக போயிருச்சு. குக்கர் கொண்டாங்கல. குக்கர் கீழே விழுவல. விழுவல. அப்புறம் குக்கர் நல்லா இருக்கு. ஏய் குக்கர் அதிசயமா குக்கர் கீழே விழுவலனே. ஏன்டா குக்கர் கீழே விழுவல? எறிடா அப்படி நிக்குது. நிக்குது. நீ சொல்ற மாதிரி குக்கர் அங்க இருந்து போட்டா குக்கர் தெரிச்சல விழுங்க. விழுவல. அப்படி விழுற. அப்படி விழுச்சு. அப்படி மூஞ்சி முன்னாடி இப்படி நின்னுச்சு குக்கர். என்னன்னு பார்த்தா விழுவல. என்னடா ஏன்டா என்னடா டக்கு குக்கர் இப்படி புடிச்சு அப்படி திரும்பி பார்த்தா பட்டர்ஃப்ளை பிராண்ட் குக்கர். கிட்டே இருக்கு பறந்து. ஏய் போடா. அங்க 4 பேண்ட் ஜிப்பு போன மாதிரி இருக்கு. போய் தச்சுட்டோடா. போடா அப்படி. ஆக மொத்தத்துல நல்ல குவாலிட்டி விக்கவே மாட்டீங்க. விக்க மாட்டோம்டா நாங்க. போடா. இதுல எங்க உச்சமே இல்ல. இல்லடா. காற்று பயங்கரமா அடிக்குது. சுடுதண்ணி கூட இல்ல நம்மகிட்ட. வெய்ய வேற வலிச்சுக்கிட்டே இருக்கு. அங்கனே என்ன கையை தேய்ச்சிக்கிட்டே வரீங்க? நேத்து நல்ல மழைல நைட்டு காய்ச்ச ஊசி போட்டாங்க இடுப்புல. பெட் ரெஸ்ட் வேற எடுத்துருக்காங்க. முட்டு வேற படிச்சு சொன்னேன் மழையில நனையாங்க. இல்ல இல்ல அங்க இடையில இந்த பிளட் டெஸ்ட்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டியா? அம்மா அவ்வளவு பெரிய நீளத்துக்கு உருண்டு வச்சிருக்காங்கடா. என்னன்னு பாக்குறதுக்கு எல்லாம் ஏதாவது நோய் இருக்கு. என்ன கொரோனாவா? கண்டாலே வைரஸ்ல வருதுன்றாங்க. நீ வேற பிளட் டெஸ்ட் பேசுறியே.
பிளட் டெஸ்ட்ல ஊசி வச்சு குத்துனா என்ன வரும்? ரத்தம் வரும். அது எதுக்கு வருது ரத்தம்? யார் குத்துனா பாக்குற கண்டி வருமே. அந்த அக்காவை பார்க்க இருந்திருக்குமாடா? குச்சமே இல்லடா, குச்சமும் இதுக்கு அதான் சொல்றது. படிக்கணும். படிக்கல பாடம் நடத்துற புக்கை பார்க்க சொன்னா பாடம் நடத்துற டீச்சரை பார்த்தா நர்ஸ்னா எனக்கு எது தேவையோ அதான் பார்ப்பேன். உனக்கு எது தேவை? அப்ப இந்த கடை தேவையில்ல. எனக்கு கடை முக்கியம். ஆனா அதை விட ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒண்ணும் மனம் சொல்ற மாதிரி இல்ல. வயசுல மூத்த விட்டே போறேன். பின்ன பேச்ச உடனே எனக்கு கூச்சம்லடா. இல்ல இல்லடா, பசங்க வேற தேட்டரு கூப்பிடுறாங்க. எப்படி போடுறதுன்னு தெரியல. காசு வேற விட மாட்டாரு. என்ன சட்டியா பார்த்து புலம்பிக்கு இருக்கா? ஒண்ணும் இல்லனே. என்னடா, என்ன பிரச்சனை? என்ன ஒண்ணும் இல்லனே. ஏழை ஏதாவது அண்ணன் சொல்லு, அண்ணன் பாத்துக்கிறேன். சரியா? இல்லனே, வெளியே வேற போகணும். வீட்டுல வேற கூப்பிடுறாங்க. சின்ன பிரச்சனை. ஒண்ணும் என்ன என்ன பண்றது ஒண்ணும் வீட்டுனாலே பிரச்சனை தானடா. ஒண்ணும் முடியலனே. சரி, இன்னுமே முடியல. என்னடா வேண்டி? ஒண்ணும் இல்ல. என்ன முடியாது? என்ன 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 சொல்ல வர? அண்ணன் எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் தெரியுமா? முடியாது என்பது முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம நினைக்கிற வேணாலாம். எதா இருந்தாலும் நம்ம முடிச்சு காமிக்கணும். சரியா? முடியாதுன்னு எவனா சொன்னா அவனை தூக்கி போட்டு அடிக்கிற. நீ என்ன முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீ அப்படி சொல்லக்கூடாது. சரியா? சரி சரி. நல்ல நேரம் பார்த்து வந்தனே. பசங்க தேட்டர் கூப்பிட்டாங்க. அதான் யோசிக்க எப்படி சொல்றேன்னு யோசிச்சுட்டு போயிட்டு வரேன். நீ வாங்க. முடியாத அவளெல்லாம் அனுப்ப முடியாதா? முடியாதுன்றது முட்டாள்தனம். தூக்கி போட்டு மிதிக்க முடியாது. ஆள் பாவமா இருக்க. முடியாதா? போய் கட்டுறாங்க. நீ முட்டாள்தனம் முடியாதுன்னா நீ முட்டாளா கூப்பிடானே. தம்பிக்கு வருத்தமா இருக்கேன். முட்டாளா இந்த வயசு பசங்களுக்கு இப்படி சொன்னாங்கன்னா எப்படி நம்ம பொழப்பு? நான் எப்படி போய்கிட்டு இருக்க? கடையா வரலாம். இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்படியா? சரி, சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. பசிக்குது. அன்பு ஒருத்தன் பிரியாணி போடுறேன்னா. சூப்பரா. அண்ணனுக்கு ஏதாவது பார்சல் இருக்குமா? முடிஞ்சா கொண்டு வரேன். சரி சரி. இப்ப என்ன போகணுமா? சரி சரி. நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டு நீ இப்படி வளரணும் இல்ல இப்படி வளரணும். ஏதாவது ஒரு பக்கம் வளரு. 12ஆம் கிளாஸ் போற மாதிரியா இருக்கு. பிரியாணி சாப்பிட்டு வளர்ந்தா வரேன். பிரியாணி சாப்பிட்டு வர போறேன். அது வரை நம்ம சாப்பிட போனோம்னு ஆளைய காண. எங்க போனேன்னு தெரியல. என்னடா அவன்? என்ன நல்லா வயிறு முட்டை எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்க. சாப்பாடு பிரியாணி, சிக்கன் 65 அதுன்னு போட்டு அவன் பெண்டு அம்சம் பண்ணிருப்பேன். அதுக்கு எதாவது கொண்டு வந்தியா பார்சல்? நானே சாப்பிட்டு வேற மாதிரி பண்ணிட்டேன். என்ன பிரியாணி போல என்ன உன்னை குஸ்கா விட்டாங்களா? அது கூட பரவாயில்ல. தால்ச்சா ஊத்தலையா? தயிர் வெங்காயம் வைக்கலையா? பிரெட் அல்வா வைக்கலையா? என்னடா அதெல்லாம் பரவாயில்ல. பெரிய கொடுமை பண்ணிட்டானே. என்னடா பண்ணா? தயிர் சோறு போட்டு விட்டாங்களா? அது போட்டு நான் மனசா தின்ட்டு வந்திருப்பேன். அப்புறம் என்ன சோறே போடலையா உனக்கு? அதானே என்னடா சொல்ற? பிரியாணி போட்டு கார்த்தி நடிச்ச பிரியாணி படத்தை போட்டு மன வருத்தமா இருக்குனே. அவதான் ஒண்ணும் செய்ய முடியாது. விடு. எய்தால போய் ஜூஸ குடிச்சு வந்து உட்காரு போ. எடுத்து வச்சுட்டு கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். சரி, இல்ல ஏதோ சொல்ல வருவியா? சொல்லு. நான் பெர்மிஷன் வேணுமா? இல்ல 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 லீவ் வேணுமா? நீ தூங்காம இருக்கு. நான் ஒரு ஜோக் சொல்றேன். நீயா? பெரிய மதுரை முத்து சொல்றா. மதுரை முத்தே நாங்க மிஞ்சிரும். அப்ப சொல்றேன் கேட்டுக்க. மதுரையில இருந்து அப்படி பேசுவீங்களாடா? சொல்றா. முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? மஞ்சள் கருண்ட கூடாது. அதெல்லாம் வந்து இருக்கு. ஆதி காலத்துல பொறிஞ்சு போன காமெடி. புதுசா காமெடி சொல்லிருக்கு. முட்டைக்கு நடுவுல பறிச்சு வாங்குற முட்டைக்கு நடுவுல வெரி பேர்டுன்னு எழுதி கொடுப்பாங்க. நான் படிச்ச போலதான் அப்படிதான் எழுதி கொடுத்தாங்க சோசியல் டீச்சர் அம்மா. முட்டைக்கு நடுவுல கேட்டேன். முட்டைக்கு நடுவுல பெப்பர் இருக்கும். திங்கிரல இருக்கானே. நைட் ஆயிடுச்சு பசியும் தெரியுது. சாப்பிட்டானே போடுறாங்க. இப்படி வீக் பாடி ஆயிடுப்படா. அதெல்லாம் தேவை. முட்டைக்கு நடுவுல என்ன இருக்கும்? பெப்பர் இருக்காது. முட்டைக்கு நல்ல கரு இருக்குனே. அது இருக்காதுன்னு சொல்றேன். அதெல்லாம் ஆதி காலத்துல பொளஞ்சிருச்சு. அப்புறம் நான் சொன்னதையும் சொல்ல மாட்டேன். அதுவும் கிடையாது. நீயே சொல்லு. ஏதோ ஒன்று சொல்லி தொலை. மூ இ டை 3 எழுத்து. முழுக்கும் டைக்கும் நடுவுல என்ன இருக்கு? இட்டுதான் இருக்கு. அடிங்கும் போடா அப்படியே.
கோபப்படாதீங்க. போடா அப்படியே தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு அடி வாங்குறேன். டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன் அப்படியே, நானும் வீட்டை பக்கம் போறேன். குட் நைட்னு போடணுமா அவளுக்கு? என்ன யாருங்க என்ன நீங்க சொல்றீங்க? ஒரு பிள்ளை மெசேஜ் பண்ணிட்டே இருக்கா. குட் நைட் போட்டு ஒரு 2 ஹார்ட் வர போட்டுருக்கா. நம்ம குட் நைட் போட்டு ஒரு 2 கிஸ் அடிக்கிற மாதிரி போடுவோம். நீ கிசரியில கூட அப்படி ஏன் குட் நைட்னு தூங்க முன்னாடி எல்லாம் குட் நைட் போடுறீங்க? அட ஆமாடா, நல்ல தூக்கம் வரதுக்கா இருக்கும், நல்ல இரவா இருக்குன்னு போடுறாளுகளோ. அப்படி கிடையாதுனே. அப்புறம் என்னவா ஏன் தெரியுமா? இருக்கும்? ஒருவேளை அவ கனவுல நம்ம வரணும்னு நினைக்கிறாளோ. ஐயோ மாதிரி நீ அந்த பிரம்ம பாத்தியா? லப்டப் அவ்வளவு படம்ல உன் மூஞ்சிக்கு இல்ல. எவ்வளவு கேவலமா இருக்கு. ஒரே ஒண்ணுதான் அதுக்குரிய காரணம். என்ன காரணம்? குட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் சொல்றானா, ஏன்னா தூங்கிட்டா சொல்ல முடியாது. गाइस வீடியோ முடிஞ்சு ஓடுறேன். பக்கம் அப்படியே நீங்க கடை பக்கம் வந்தா गाइस இனிமே வீடியோ போட்டேன்னு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.